12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.4 முதல் கணக்கு பார்க்கிறோம். முதன்மை மதிப்பு காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. சீக்கண்ட் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ், கொசீக்கண்ட் இன்வர்ஸின் முதன்மை மதிப்புகள் கணக்கிடணும். அதற்கு சீக்கண்டின் தலைகீழி காசு, காட்டின் தலைகீழி டேனு, சீக்கண்டின் தலைகீழி சைனு, இந்த மூன்றின் முதன்மை மதிப்புகள் தெரிஞ்சு சீக்கண்ட் காட்டு கொசீக்கண்ட் இன்வர்ஸ் என்பதை சைன் காஸ் டேனுக்கு மாற்றிட்டு முதன்மை மதிப்பெண்ணானு எழுதலாம். முதலில் ஒன்று சைன் எக்ஸின் முதன்மை மதிப்பு. சைன் எக்ஸின் முதன்மை மதிப்புகள். முதன்மை மதிப்புகள் சைன் எக்ஸுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு -12, -π/2, +π/2 க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில். காஸ் எக்ஸின் முதன்மை மதிப்பு எனும் பொழுது எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, π க்ளோஸ்டு ப்ராக்கெட். tan எக்ஸின் முதன்மை மதிப்பானது x பிலாங்ஸ் டு -π/2, +π/2 ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த மதிப்புகளை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2√2/√3 மதிப்பெண்ணானு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை ஒய்ன்னு எடுக்கலாம். y = சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 என்க. சீக்கண்ட் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்ப சீக்கண்ட் y = 2/√3. சீக்கண்டை காசுக்கு மாத்திரப்ப 1/cos yன்னு கொடுக்கலாம். 1/cos y = 2/√3. இருபுறமும் தலைகீழ் மதிப்பு எழுதிட்டோம்னா 1/cos yன் தலைகீழி cos y = மதிப்பு √3/2. காசின் எந்த ஒரு கோண மதிப்புக்கு √3/2ன்னு பார்க்கிறப்ப cos 30 டிகிரியின் மதிப்பு √3/2. எனவே cos y = cos π/6ன்னு எழுதிடலாம். இப்போ y = π/6ன்னு நம்ம எழுதணும் அப்படின்னா cos கேன்சல் ஆகிட்டு காசின் முதன்மை மதிப்பு 0, π இந்த இடைவெளியில் 30 டிகிரி அமைகிறதுனால தீர்வு y = π/6ன்னு 2 கேன்சல் பண்ணிட்டு எழுதிடலாம். y என்பது என்ன? therefore secant inverse of 2√3 = π/6 என்பது தீர்வாகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 மதிப்பெண்ணானு கணக்கிடணும். சார்பை ஒய்ன்னு எடுக்கிறோம். y = காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 என்க. காட்டு இடதுபுறம் வரப்ப என்னவாகும்? காட் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்ப காட் ஒய்ன்னு எழுதிக்கலாம். காட் y = √3. காட் என்பது tan எக்ஸின் தலைகீழி. எனவே காட்டை 1/tan y = √3ன்னு கொடுக்கலாம். இருபுறமும் தலைகீழ் மதிப்பு எழுதிட்டோம்னா tan y 1/tan yன் தலைகீழி tan y, √3ன் தலைகீழி 1/√3. டேனின் எந்த ஒரு கோண மதிப்பிற்கு 1/√3ன்னு பார்க்குறப்ப tan 30 டிகிரி. 30 டிகிரியின் ஆரையன் மதிப்பு π/6. இப்போ இந்த π/6ங்கிற தீர்வு tan கேன்சல் பண்ணிட்டு எழுதுகிறோம் அப்படின்னா டேனுக்கு உண்டான முதன்மை மதிப்பு -π/2, +π/2ங்கிற இடைவெளியில் அமையும். அந்த இடைவெளியில் π/6 இருக்கிறதுனால y = π/6ன்னு எழுதிடலாம். y என்பது என்னவா எடுத்திருக்கிறோம்? காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 = π/6 என்பது தான் தீர்வாகும். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனில் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 வின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும். சார்பை ஒய்ன்னு எடுக்கிறோம். y = கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. கொசீக்கண்ட் இன்வர்ஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் கொசீக்கண்ட் ஒய்ன்னு எழுதிக்கலாம். = -√2. கொசீக்கண்ட் என்பது சைனின் தலைகீழி. எனவே 1/sin yன்னு எழுதிட்டு -√2 இது அப்படியே எழுதிடுறோம். sin yல இருபுறமும் தலைகீழ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/sin yன் தலைகீழி sin y, √2வின் தலைகீழி 1/√2, மைனஸ் குறி இருக்கு -1/√2ன்னு கொடுத்துட்றோம். sin y = மைனஸ் சைன் அப்படியே இருக்கட்டும். 1/√2 என்பது sin 45 டிகிரியின் மதிப்பு. 45 டிகிரிக்கு ரேடியனில் π/4ன்னு எழுதிடலாம். sin கேன்சல் பண்ணிட்டு மதிப்பு எழுதுறேன்னா முன்னாடி மைனஸ் குறி வரக்கூடாது. எனவே sin of -θ என்பது -sin θவிற்கு சமம் என்ற நிபந்தனையை பயன்படுத்தி sin y = sin of -π/4ன்னு எழுதிடலாம். sin கேன்சல் பண்ணிட்டு yன் மதிப்பு -π/4ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த -π/4 என்பது எந்த இடைவெளியில் அமையுது? -90 to +90ங்கிற இடைவெளிக்கு இடையில் அமையுது. எனவே y = -π/4 பிலாங்ஸ் டு இடைவெளியானது -π/4, -π/2, +π/2ங்கிற இடைவெளியில் அமைகிறதுனால தீர்வாக இதை கொடுக்குறோம். therefore y என்பது எதை குறிப்பிடுது? கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2 என்பது -π/4 பிலாங்ஸ் டு -π/2, +π/2 என்பது தீர்வாகும். தேங்க்யூ.